வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராமில் சம் ஆஃப் 3 நம்பர்ஸ், 4 நம்பர்ஸ் அண்ட் 5 நம்பர்ஸ் எப்படி 3 நம்பரை ஆட் பண்ணுறது, 4 நம்பரை ஆட் பண்ணுறது, 5 நம்பரை ஆட் பண்ணுறது ப்ரோக்ராம் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆட் பண்ணலாம். நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஆட் பண்ணுறோன்னு வைங்களேன், அது அவ்வளோவா ரியல் லைஃப்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது. ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, எண்ட் ஆஃப் தி டே சேல் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்களேன். கான்ஸ்டன்ட் வேல்யூவை நான் ஒவ்வொரு தடவையும் உட்காந்து ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, மார்னிங் 9 o'clock சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நைட்டு 9 o'clock க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அப்படின்னா உட்காந்து எழுதி கூட்டி சொல்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, டூலில் போட்டிருக்காங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கம்ப்யூட்டர் பார்த்துருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டரோட மெயின் வேலையே அடிஷன் தான். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எத்தனை சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சம்மரி ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கும். எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆகிருக்கு, அப்போ ஏற்கனவே ஒரு கஸ்டமர் வாங்கினதும் கரண்ட்டாக ஒரு கஸ்டமர் வாங்குது எவ்வளோ ரூபாய்க்கு சேல் ஆகிருக்கு அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் கேட்டார்னா, எத்தனை கஸ்டமர் வந்திருந்தாலும் எல்லாரோட பில் அமௌண்ட்டையும் கூட்டி தான் சொல்ல போகுது. அப்போ அங்கே என்ன பண்ணணும், என் நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் தான் போகுது, திரும்ப திரும்ப என்ன தான் போகுது, அடிஷன் தான் போகுது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ 3 நம்பர்ஸ் அடிஷன் அப்படின்னு வைங்களேன், நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும்னா, அந்த 3 வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம், மெமரி அலோகேட் ஆயிரும். இப்போ அந்த மெமரி லொக்கேஷனில் இதுக்கான வேல்யூஸை கொண்டு ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா, நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படியே இங்கே வச்சு அசைன் பண்ணுறேன்னு வைங்களேன், A10, B வந்து 20, C வந்து 30 இப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஸ்டாட்டிக் வேல்யூ. இது என்ன சொல்லுவோம்னா, ஸ்டாட்டிக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஸ்டாட்டிக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்டையர் ப்ரோக்ராம் இதோட வேல்யூ 10, 20, 30 அப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணால் திரும்பவும் நீங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து தான் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக் வேல்யூஸ்னு சொல்கிறோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் ஸ்டாட்டிக் வேல்யூ அவ்வளோவா நமக்கு சப்போர்ட் பண்ணாது. டைனமிக் வேல்யூவாக இருந்தால் தான் நமக்கு ப்ரோக்ராம் வந்து ரியல் லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, முதல்ல ஸ்டாட்டிக்கில் ப்ரோக்ராம் கோட் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா டைனமிக்கில் சொல்கிறேன். நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும் வைங்களேன். அப்போ A + B + C = அப்படின்னு போட்டு என்ன அடிஷன் பண்ணணுமோ அதை அப்படியே என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி போட்டோன்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும், A + B + C. ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. என்ன ஸ்க்ரீனில் என்ன டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வேரியபிள் நேம். இங்கே டிக்ளேர் பண்ணும்போது நான் என்ன மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கணும் அதே நேம் இங்கே யூஸ் பண்ணும். கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா டைப்போகிராஃபிக் வேரியபிள் நாட் டிஃபைன்டு சொல்லி எரர் வந்துடும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். எரர் வந்துருச்சு. ஏன்னா செமிகோலன், ஆல் தி ஸ்டேட்மெண்ட் எண்ட் வித் செமிகோலன் போடலை, அதனால் கரெக்டாக என்ன பண்ணு, செமிகோலன் வேணும்னு சொல்லி எரர் வந்துருச்சு. ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 30. அதனால் என்ன பண்ணுவேன், A + B + C = 60. எங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே நான் என்ன கொடுத்தனோ அதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கும் பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், /n வந்து நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த சியை மட்டும் கேபிட்டல் C ஆக்கிட்டேன்னு வைங்களேன். அதை இங்கே C கேப்ஸ் தானே போட்டிருக்கேன், அதே மாதிரி இங்கேயும் C கேப்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா ரன் ஆகாது. தெளிவாக பாருங்கள், கேபிட்டல் சிஏ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே சொல்லி அட் லைன் நம்பர் 6ல் அன்டிக்ளேர்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, அதனால் ஃபர்ஸ்ட் யூஸ் இன் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணியிருக்கோம், முதல்ல அதை என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. அதனால் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது எந்த மாதிரி வேரியபிளுக்கு நேம் கொடுத்துருக்கோமோ
அதே மாதிரி தான் என்ன பண்ணணும் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அப்போது சி ஸ்மாலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பர்ஃபெக்ட் அவுட்புட் வரும். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி ஸ்டாட்டிக் இன்புட்டுக்கு 4 வேல்யூஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஏற்கனவே சொல்லிட்டோம், டிக்ளேர் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. டிக்ளேர் பண்ணுறோம், அதுக்கான வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி ஓகே, அப்போ இங்கே ஆட் பண்ணும்போது என்ன பண்ணும்? அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அந்த வேரியபிளே இங்கே என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். கான்செப்டில் ஒன்றுமே சேஞ்ச் இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ சேர்த்துக்கிறோம். சரி, 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா இன்னொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஈன்னு ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அதையும் என்ன பண்ணும், ஸ்டாட்டிக் அசைன்மெண்ட் கொடுக்கணும். தென் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஈயும் சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் இந்த எக்ஸ்ப்ரெஷனில், அரித்தமெட்டிக் எக்ஸ்ப்ரெஷனில் ஈயை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 5 வேல்யூஸ் அடிஷன் வந்துடும். ஓகே, சரி, ஓகே. இப்போ ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 2 3 4 அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லி ஆல்ஃபபெட் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்னு வைங்களேன், 1000 ப்ராடக்ட் எனக்கு சேல் ஆயிருக்கு. இதே மாதிரி 1000 வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படி 1000 உட்காந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறது, மெமரி ஸ்பேஸ், இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லூப் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, என்ன பண்ணுவோம் அப்படின்னா லூப்பிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதாவது ரிப்பீட்டட் ஒர்க் பண்ணுறதுக்கு. அடிஷனாக நான் திரும்ப திரும்ப பண்ண போகிறேன், அப்போ லூப்பிங் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுவோன்னா, வேரியபிள் எல்லாம் இப்போ ஸ்டாட்டிக் பார்த்தோம், டைனமிக் அசைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது டைனமிக், அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எனக்கு புதுசு புதுசாக வேல்யூஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இதில் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணும். அதாவது இப்போது 10 20 30 சொன்னேன், இப்போ 67 வந்து சிக்கு, டிக்கு வந்து 34 தான், இ வந்து 12 தான் அப்படின்னா நான் ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து இப்படி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும், அவுட்புட் சேஞ்ச் ஆகும். அதுக்கு பதிலாக நான் ப்ரோக்ராமுக்குள்ளே சேஞ்ச் பண்ண மாட்டேன், என்னோட கன்சோலில் மட்டும்தான் இன்புட் கொடுத்து வாங்குவேன். அப்படின்னா இன்புட் கொடுத்து புதுசு புதுசாக அவுட்புட் பார்ப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் டைனமிக் வேல்யூ அசைன்மெண்ட். அதை என்ன சொல்லுவோம், டைனமிக் வேல்யூ அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போது முதல்ல என்ன பண்ணலாம்னா, இந்த டைனமிக் வேல்யூ அசைன்மெண்ட்டுக்கு இது ஸ்டாட்டிக்கில் நம்ம பண்ணது, அதை கமாண்ட் லைன் பண்ணிடலாம். இப்படி டபுள் ஸ்லாஷ் போட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அந்த கோடு வந்து கம்பைலரால் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது கம்பைலரால் எக்ஸிக்யூட் ஆகாது. முதல்ல என்ன பண்ணலாம், 2 வேல்யூஸ் 3 வேல்யூஸ்க்கு பார்க்கலாம். அப்போ 3 வேல்யூஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 3 வேல்யூவும் த்ரூ கீபோர்ட் ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுனா, எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால முதல்ல என்ன பண்ணுன்னா, எண்ட் யூசர்கிட்ட தயவு செஞ்சு இங்கே ஒரு வேல்யூவை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்டர் தி வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் த்ரூ கீபோர்ட் ரீட் பண்ணோம், ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும். அந்த ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும். அதாவது என்ன டைப் ஆஃப் வேல்யூ ரீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் தட் லொக்கேஷன். ஓகே, அதனால் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதனால் அங்கேருந்து பார்த்துக்கோங்க. முதல்ல என்ன பண்ணுறேன், ஏயை ரீட் பண்ணுறேன். ஏயை ரீட் பண்ணதுக்கப்புறம் 3 வேல்யூஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா பிசி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். அப்போ என்னுடைய வேல்யூ ஆஃப் பி சொல்கிறேன். இங்கே எந்த மெமரி லொக்கேஷனுக்குனா பியோட மெமரி லொக்கேஷன். ஏற்கனவே சொல்லிட்டேன், டிக்ளேர் பண்ணும்போது எந்த கேஸில் வேல்யூஸுங்கிறோமோ, வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோமோ அதே கேஸ் தான் யூஸ் பண்ணும். மாற்றி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், சி மூணு வேல்யூஸையும் ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா சம்மை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஏ அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனில் ஒரு சேஞ்சும் இல்லை, வே ஆஃப் ரீடிங்கில் தான். ஸோ இப்படி வந்து வேல்யூஸ் கொடுத்தோன்னா இது வந்து டைனமிக் வேல்யூஸ். ஏன் டைனமிக்னு சொல்கிறேன்னா, இப்போ முதல்ல எனக்கு வந்து 10 20 30 இந்த மூணையும் ஆட் பண்ணணும்னு தோணுது. ஓகேவா? அப்போ ஏக்கு 10 கொடுக்குறேன், பிக்கு 20 கொடுக்குறேன், சிக்கு 30 கொடுக்குறேன்.
60 வந்துருச்சு. ஓகே, சம் வந்து 60 வந்துருச்சு. அடுத்த தடவை 22, 33, 44 இதை ஆட் பண்ணணும்னு வைங்களேன். இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போய் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ப்ரோக்ராமை ரீரன் பண்ணுங்கள். 22, 33, 44 இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் கண்ட்ரோலில் மட்டுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ப்ரோக்ராமில் போய் சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். நமக்கு ரியல் லைஃப்பில் இருக்க எல்லா அப்ளிகேஷனும் இந்த மாதிரி தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன இது பண்ணாலும் என்ன பண்ணும், டைனமிக் வேல்யூ ரீட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணும், ப்ரோக்ராம் எழுதணும். ஓகேவா? சரி, இதே ப்ரோக்ராமில் 4 வேல்யூஸ்னு சொன்னால் இன்னொரு வேரியபிள் டி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். தென் டியை ரீட் பண்ணணும். டியை ரீட் பண்ணணும் எண்ட் யூசர்கிட்ட இருந்து. என்ன பண்ணிட்டேன், டியை ரீட் பண்ணுறதுக்கு ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றிட்டேன். தென் நம்மளோட எக்ஸ்பிரஷனில் என்ன பண்ணணும், அந்த டியையும் ஆட் பண்ணிக்கணும். என்ன பண்ணேன், டியை ரீட் பண்ணேன் முதல்ல, அப்புறம் எக்ஸ்பிரஷனில் டியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், 4 வேல்யூவை சம்பவ் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ஏக்கு 1 கொடுக்குறேன், B2, C3 அண்ட் D4 4 என்ன பண்ணும், ஆட் பண்ணி சொல்லிடுவோம். இதே மாதிரி உங்களுக்கு 5 வேல்யூஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒன்றுமே இல்லை, திரும்ப என்ன பண்ணணும், கோட் தான் எழுதணும். எதாக இருந்தாலும் என்ன தான் பண்ணணும், கோட் தான் எழுதணும். ஆனால் டைனமிக்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தடவை கோடு எழுதிட்டேன்னா அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நான் அதாவது கோடை சேஞ்ச் பண்ணாமல் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அடுத்தடுத்து இன்புட் கொடுக்க முடியும். இப்போ பாருங்க, 5 வேல்யூ வாங்குவோம். 1, ஏக்கு 1 கொடுக்குறேன், பிக்கு 2 கொடுக்குறேன், சிக்கு 3 கொடுக்குறேன், டிக்கு 4 கொடுக்குறேன், இக்கு 5 கொடுக்குறேன். ஆட் பண்ணி எனக்கு சொல்லிடும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைனமிக்காக எப்படி கொடுக்குறது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் தெரியும், சம் ஆஃப் 3 நம்பர்ஸ்க்கு தெரியும், சம் ஆஃப் 4 நம்பர்ஸ்க்கு தெரியும், சம் ஆஃப் 5 நம்பர்ஸ்க்கு தெரியும். இதே மாதிரி சம் ஆஃப் 10 நம்பர்ஸ், 20 நம்பர்ஸ் இப்படி கேட்குறாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி கோடு இருந்தோன்னா கொஞ்சம் லென்த்தி ஆகும், ஸ்பேஸ் ஜாஸ்தியாகும். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், லூப் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி லூப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.